கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். அற்பமாய் தூங்கப்பட்ட ஜூபிட்டர் தமிழ் கிறிஸ்டியன் நெட்வொர்க் சேனல் தேவனுடைய கிருபையினால் அற்புதமாய் நடத்தி கொண்டிருக்கிறார். ஜூபிட்டர் தளம் எப்படி நடந்து கொண்டிருக்கிறது, அதாவது அதற்குண்டான தேவைகள், பொருளாதாரம் எப்படி சந்திக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்ற கேள்விக்கு பதில் இதுதான். மனநலம் பாதிக்கப்பட்டு தேவனால் தொடப்பட்டு படித்து இன்று சிங்கப்பூரில் IT துறையில் வேலை பார்த்து கொண்டிருக்கிறார் நண்பர் பிரகாஷ். அவருக்கு தேவன் கொடுத்த தரிசனம்தான் ஜூபிட்டர் தமிழ் கிறிஸ்டியன் நெட்வொர்க். அவரும் சிங்கப்பூரில் சம்பளத்திற்குத்தான் வேலை பார்த்து கொண்டிருக்கிறார். அவருடைய சம்பளத்திலிருந்து எடுத்து ஜூபிட்டர் சேனலுக்கு உண்டாகும் செலவுகளை செய்து கொண்டிருக்கிறார். தரங்கம்பாடி ஃபர்ஸ்ட் பண்ணோம். முதல் தடவை தரங்கம்பாடி போகும்போது காரில் சென்றோம். பெட்ரோல், உணவு ஆகிய செலவுகளை பார்க்கும்போது அதிகமானது. அதற்கு பிறகு எங்கள் பயணம் அரசாங்க பஸ்ஸில் தான். இந்த பயணம் எங்களுக்கு மகிழ்ச்சியை தந்தது, செலவையும் குறைத்தது. அதுக்கப்புறம் எங்க ஊர் அணைக்காடு, அந்த அணைக்காட்டுல பால் சாண்டகரன் ஐயா மிஷினரி, அவங்கள பத்தி ரெண்டாவதா நாங்க பண்ணோம். அடுத்து மூணாவதா நாங்க கில்கால் பிரேயர் ஃபெலோஷிப், நம்ம கேசிப்பட்டியில மலை கிராமத்துல டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். கேசிப்பட்டியில் அவர்கள் செய்யும் மலை கிராம ஊழியமும் அந்த கிராமத்தில் வாழும் மக்களின் சூழ்நிலைகளும் எங்களை அதிகமாய் பாதித்தது. இப்படிப்பட்ட ஊழியத்தை நாங்கள் கற்றுக்கொள்ளவும் அநேகர் ஊழியத்தில் பங்கு பெறுவதற்கும் ஆசைப்பட்டோம். ஊழியத்தை வீடியோவாக பதிவிட வேண்டும் என்று எங்களுடைய விருப்பமாய் இருந்தது. ஆகையால் அஜிக்குமார் ஐயா, அதாவது கேசிப்பட்டி ஊழியத்தின் ஜெனரல் செக்ரட்டரி அவர்களிடம் பர்மிஷன் வாங்கினோம். பிறகு ஊழிய காரியங்களை பதிவிட்டோம். இந்த பதிவுகள் மனிதனையோ மனிதனால் இந்த ஊழியம் உண்டாயிற்று என்று சொல்வதற்காகவோ அல்ல. தேவன் ஆரம்பித்தார், தேவனே நடத்தி கொண்டிருக்கிறார். எல்லாம் அவருடைய நாம மகிமைக்காக மட்டுமே. இதை தேவன் அறிவார், எங்களோடு பயணிக்கிறவர்களும் அறிவார்கள். நாங்கள் எப்பொழுதும் பெய்டு ப்ரொமோஷன் செய்வதில்லை. இப்போ ஒருத்தர் விருப்பப்படுறாரு, எங்கள் ஊழியத்தை நீங்கள் எங்கள் சாட்சி நீங்கள் எடுக்கலான்னு விருப்பப்பட்டாங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷமாக போய் அவங்களுக்காக நாங்கள் பஸ் மேலே நாங்களே பார்த்துக்குவோம். போயிட்டு அவங்களை எடுத்து கொடுத்துட்டு அவங்களுக்கு முடிஞ்ச சப்போர்ட் மீடியா மூலமாக என்ன செய்ய முடியுமோ அதையும் செஞ்சுட்டு வர்றது தான் எங்களோட ஃபியூச்சர் தரிசனமாகவும் இருக்குது. இப்போவும் அப்படி தான் பண்ணிகிட்டு இருக்கோம், இனிமேல் அப்படி தான் பண்ணுவோம். ஸோ எங்கள் எல்லையை நாங்கள் சுருக்கிக்க விரும்பலை. அப்போ யாரெல்லாம் விருப்பப்படுறீங்களோ, யாரெல்லாம் உங்களுக்கு மீடியா சப்போர்ட் வேணுமோ எங்களுக்கு நீங்கள் கால் பண்ணலாம். நாங்கள் பெரிய குரூப்லாம் கிடையாது, ஒரு கேமராமேன், நான் ஒரு ஆள் தான். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நாங்களும் ஊழியம் பண்ண கற்றுக்குறோம். மக்களாக வாழ்ந்து அவங்க வாழ்வாதாரத்தை பார்த்து நம்மளால் முடிஞ்ச காரியங்களை செஞ்சுட்டு மீடியா மட்டும் இல்லாமல், சொல்கிறது மட்டும் இல்லாமல், நம்மளும் செயலில் இறங்கணும், சுவிசேஷம் அறிவிக்கணும், அறியப்படாத மக்களுக்கு நம்ம சுவிசேஷம் கொண்டு போகணும் அப்படிங்கிற நோக்கத்தோடையும் ஆசையோடையும் ஜபத்தோடு இருந்தனால தான் எங்களுக்கு இப்படிப்பட்ட ஊழியங்கள் அமைஞ்சிச்சு. மனிதனை முன்னிலைப்படுத்துவதோ இந்த ஊழியம்தான் நல்ல ஊழியம் என்று சொல்லுவதோ எங்கள் நோக்கம் அல்ல. உத்தமமான சாட்சியை பகிர்ந்து கொள்வது தேவ நாம மகிமைக்காகவும் மற்றும் விசுவாசத்திற்காகவும் மட்டுமே. ஊழியங்களை சொல்லுவது என்பது அதில் அநேகர் தங்களை இணைத்துக் கொள்வார்கள் என்ற எங்களுடைய விசுவாசம் மட்டுமே. ஆகையால் நல்ல சாட்சிகளையும் தேவனுக்காய் வாழ்கின்ற எத்தனையோ நல்ல ஊழியர்கள், முகம் தெரியாத ஊழியர்கள் நம்முடைய நாட்டில் இருக்கிறார்கள். அவர்களை அவர்களுடைய விருப்பத்தோடு எடுத்து பதிவிட வேண்டும் என்பது எங்களுடைய ஆசை. இது தேவ நாம மகிமைக்காக மட்டுமே என்பதை நாங்கள் முற்றிலுமாய் உணர்ந்திருக்கிறோம். எங்களால மற்றவங்களுக்கு சப்போர்ட் வரணும்னு அந்த ஒரு தாகத்தோடையும் ஊழியம் பண்றவங்களோட சேர்ந்து அவங்களுக்கு மீடியா சப்போர்ட் பிளஸ் எங்களோட சப்போர்ட்டையும் கொடுக்கணுங்கிறது தான். அதை தான் அவங்கள்ட்ட நாங்கள் ஷேர் பண்ணுறதுக்காக இந்த 22ஆம் தேதி அந்த கூட்டத்தை ஆரம்பிச்சிருக்கோம். இந்த ஊழியம் எப்படி ஆரம்பிச்சுங்கிறது பெரிய மிராக்கலான ஒரு சாட்சி. அதையும் நீங்கள் வர நாட்களில் பார்க்கலாம். அதனால எங்களோட அந்த 22ஆம் தேதி நடக்கிறதுல முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் எல்லாம் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லி ஜூபிட்டர் சார்பாக கேட்டுக்கிறோம். இந்த ஊழியத்தை தடையில்லாமல் தேவன் நடத்தி செல்வார் என்பது எங்களுடைய விசுவாசம். எங்களுக்காகவும் எங்களுடைய ஊழிய காரியங்களுக்காகவும் நீங்கள் ஜெபித்துக் கொள்ளும்படியாய் அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். இன்னும் வருகிற நாட்களில் அநேக காரியங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள நாங்கள் ஆசைப்படுகிறோம். இணைந்திருங்கள், எங்களோடு கூட பயணியுங்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.